Hey guys, thank you for supporting and subscribing. Welcome to London Tamil Kitchen. 2 kg அளவுக்கு மட்டன் கறி என்னோட ஸ்டைலில் எப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்மால் டிப்ஸ், டூஸ் அண்ட் டோன்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்த்துடலாம். பெரிய மிக்சர் ஜாரில் ரஃப்பாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தண்டோட 15 புதினா லீவ்ஸ் எல்லாம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி இந்த ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 2 கிலோ மட்டனுக்கு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். ஈக்குவலாக 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்து அரைச்சி இந்த எண்ணெய்க்குள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கழுவி வச்சிருக்க மட்டனையும் இஞ்சி பூண்டோட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நான் மறந்துட்டேன். அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கலவையை இஞ்சி பூண்டோட சேர்த்துட்டு ஒரு 50 ml அளவுக்கு தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதையும் ஆட் பண்ணி நல்லா இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டிஷ்ஷோட காரத்துக்கு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கழுவி சுத்தம் செஞ்ச 2 கிலோ மட்டனை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாலாம் அந்த மட்டன்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மூடி எல்லாம் எதுவும் போடாம இந்த கறி இந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு செக் பண்ணி பார்க்கும் போது பத்தாத மாதிரி இருந்தனால நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி இப்போ இந்த மசாலா உப்பு எல்லாமே இந்த கறி கலவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். குக்கரை மூடி நல்லா ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். ப்ரெஷர்லாம் தன்னால் அடங்குனதுக்கு அப்புறமா குக்கரை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி சூப்பராக வெந்திருந்துச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி கறி சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னொரு குக்கரில் 4 உருளைக்கிழங்க உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு 2 விசிலுக்கு எடுத்து வச்சாருக்கு. ஒரு பாத்திரம் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது நல்லா எண்ணெயில் இந்த சோம்போட ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் பொரியட்டும். கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த சோம்பு கருவேப்பிலை மிக்சரோட போட்டு நல்லா இந்த வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அவன் தலை மேல கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி இந்த வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இந்த வெங்காயம் மிக்சரோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உருளைக்கிழங்கு கரைஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேக வச்சிருந்த மட்டன் கலவையை இந்த உருளைக்கிழங்கு மிக்சரோட சேர்த்து ஆட் பண்ணி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் விட்டு அலசி இதை கூட ஆட் பண்ணி மெதுவா மிக்ஸ் பண்ணி விடலாம். உருளைக்கிழங்கு கறி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தலை மேல கொத்தமல்லி கருவேப்பிலைய ஆட் பண்ணி இறக்கி வச்சோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிருவான். உங்ககிட்ட பெரிய குக்கர் இருந்துச்சுன்னா 90% கறி வெந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். பட் என்கிட்ட இல்லாதனால நான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. பட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி செம்ம அல்டிமேட்டா இருந்தது. இப்போ டூஸ் அண்ட் டோன்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னா, நம்ம எத்தனை கிலோ சமைக்கிறோமோ எப்பவுமே அதுக்கு ஏற்ற மாதிரியான பாத்திரம் யூஸ் பண்ணுறது. ரொம்ப பெரிய சைஸ் குக்கர் இருந்தால் தான் அது அந்த அளவுக்கு வெந்து வெளியில் வரும்போது ஈஸியாக இருக்கும், அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஹியூஜாக குக் பண்ணும் போது எப்போவுமே உப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக போச்சுனாலும் கம்ப்ளீட்டாக சொதப்பிடும். அடுத்து இப்போ குக் பண்ண கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது, தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. அது குக்கிங் ப்ராசஸை ரொம்பவே ஸ்லோ பண்ணிடும். நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சிங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.